தங்கச்சி, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். வீட்டுல பத்திரமா இருக்கணும். வீட்டை பூட்டிக்கின்னு இருக்கணும். காலி பசங்க நிறைய இருக்காங்க நேரத்துல. அண்ணா என்னமா அண்ணா வரும்போது பர்பியும் லவ்வா லெட்டை வாங்கிட்டு வாங்கண்ணா. இப்படியே துண்ணு என்ன ஓட்டாடி ஆகிட்டேமா. அண்ணன் மேல உனக்கு பாவமே இல்லையா? எனக்கு இருக்குது ஒரே ஒரு அண்ணன். உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட நான் கேட்பேன்? உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நான் தான் செஞ்சாகணும். சரி, வாங்கிட்டு வரேன். அண்ணா அப்படியே ஒரு வாழைப்பழம் சீப் வாங்கிட்டு வாங்கண்ணா. வாழைப்பழம் ஒரு சீப்பாமா? வாங்கிட்டு வரேன். நீ உள்ள கதவு சாத்திக்கு நீரு. ஐ அண்ணன் கேட்கறதெல்லாம் வாங்கிட்டு வரேன் நிச்சு. நளினி நளினி வாடி இருக்கு, எப்படி இருக்க? நல்லா தாண்டி இருக்க. ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்க்க வந்தேன்டி. இன்னும் முக்கியமான விஷயம்? நம்ம ஸ்கூல்ல நம்ம கூட படிச்சன ஜீவா அவன் ஊர்ல இருந்து வந்திருக்காண்டி. நடி சொல்ற ஜீவா வந்திருக்கானா? நீ பாத்தியா? நான் தான் பாக்கலையே, பசங்க தான் சொன்னாங்க. ஜீவா என்ன மறந்துட்டு பண்ணாடி. ஏய் அவெல்லாம் வேற லெவல்ல. உன்னெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பானா? என்னையே ஞாபகம் வச்சிருப்பானான்னு தெரியல. அது என்ன உண்மைய? அவன் என்கிட்டதான் நல்லா பேசுவான். ரொம்ப பீத்திக்காதடியே. சின்ன வயசுல உன்னை விட நான் தான் அழகு. இப்ப நான் தானே அழகு. இப்ப அவன் என்ன பார்த்தா ஷாக் ஆயிடுவான். ரொம்ப பீத்திக்காதடியே. எப்படி இருந்தாலும் அவனை பார்க்க தானே போறான். அவனே சொல்லுவான் யாரு அழகுன்னு. ஐயோ எங்க அண்ணன் வராரு. அண்ணனுக்கே இது இப்படி பயப்படுது. எப்படிதான் ஜீவா என்கிட்டதான் பேசுவான். இதே இங்க வந்து நிக்குதே. ஏய், என்ன உன் ஊர் வாசல்ல இங்க வந்து நின்னுங்கற? ஆமா, பெரிய வீடு, பெரிய வாசல். எனக்கு இல்லாத வீடா? சும்மா உன் தங்கச்சி பாத்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்கிற பொண்ணை எதனா கோத்து விட்டலான்னு பாக்குறியா? ஆமா, நல்லா இருக்கிற பொண்ணு. இவ்வளவு நேரம் ஜீவா ஜீவான்னுச்சே. ஏய் என்னடி பேசுற அண்ணன் கிட்ட? என்னமா இது? என்ன இது? ஜீவா யாரு? அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இத சும்மா சொல்லிட்டு இருக்கானா. ஏய் என்னடி புழுற? யோ ஜீவாவும் உன் தங்கச்சியும் லவ் பண்ணாங்க ஸ்கூல் படிக்கும் போதே. லவ்வா? என்னமா இது? நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுத்துற போகுதா? அண்ணா அதெல்லாம் இல்லன்னா அவன் சும்மா பேசிட்டு தானே இருப்பானா. ஏய் நடிக்கிற பத்தியா? இப்ப கூட அவன் ஊருக்கு வந்திருக்கா பாத்தியா? அவனால சொன்னேன். ஏய் ஏண்டி ஒண்ணுக்கு ரெண்டா மூட்டி விடுற? அண்ணன் தப்பா நினைச்சு போதுடி. இதுக்கு மேல நம்ம நினைக்க வேண்டியது எல்லாம் தெரிஞ்சு போச்சா? ஏய் குண்ட, யார் அந்த ஜீவா? ஒழுங்கா சொல்லு. யார குண்டுன்ற? கழுத்து மேல ஓடுவேன் நான் கொழுப்பா? ஃப்ரெண்டே இவ்வளவு மோசமா வச்சுங்கிறான். அந்த பையன் எவ்வளவு மோசமா இருப்பான்னு தெரியலையே. அண்ணா அவன் ரொம்ப நல்ல பையனா. பத்தியா பத்தியா அவன் தங்கச்சி ரூபத்தை? தெரியுது, நல்லா தெரியுது. ஏமா நீ திட்டினா கூட திட்டு. அந்த ஜீவா யாருமா? எப்படி அவன் இங்கதான் வருவான். என் ஃப்ரெண்ட கூட சொல்லிருக்கேன், வெயிட் பண்ணு. ஏய் ஜீவா இங்க வரானா? என்ன நீ சொல்ற? இவ்வளவு நேரம் அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி லட்சியமா? இவ்வளவு சந்தோஷம் வருது மூஞ்சில? இல்லன்னா ரொம்ப நாளாவது நான் பார்த்து, அதனால தான் நான். எவ்வளவுதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் புத்தி காமிச்சிருந்தீங்களா? எல்லாம் உன்னால தாண்டி. அண்ணன் பரியன் எவ்வளவு தப்பா நினைக்குது. அப்படியே நக்கலா பேசின நீதான் உலக அழகி மாதிரி. ஏமா உலக அழகிங்களா? கொஞ்சம் கம்முன்னு இருங்க. நெக்ஸ்ட் இறங்குறேன். அண்ணா பர்பியா லவ் லெட்டர் வாங்கிட்டு வந்தீங்களாண்ணா? பர்பியா லவ் லெட்டர் வேணுமாமா? நான் ஜீவா வந்த பிறகு வாங்கி நான் சொல்றேன். வாங்கிட்டு வரலையா? இந்த ஊழ அலுவலாம் கூடாத, சும்மா கம்முன்னு உள்ள போ. எவ்வளவு காலை வச்சு அந்த ஊருக்கு வந்தியா? வா வா, ருக்கோ நெல்லி அங்குறாங்க. ஏய் ஜீவா வந்துடாண்டி. ஜீவா எப்படி இருக்க ஜீவா? ஜீவா என்ன அடையாளம் தெரியுதா? ருக்கு நளினி கரெக்டா? தப்பு தப்பு தப்பு. நான் ருக்கு, அவ நளினி. ருக்கு நான் இப்படி ஆயிட்டா? ரொம்ப அழகாயிட்டதால நீ கூட ஸ்மார்ட்டா ஆயிட்ட. ஜீவா நான் எப்படி இருக்கேன் ஜீவா? அழுகு சட்டிக்கு போட காட்டின மாதிரி இருக்கிற. டேய் நல்லா கிண்டல் பண்றா. அவன் எப்பவுமே அப்படிதான் விளையாட்டா பேசிட்டு பா. ராஜேஷ் நீ சொல்லு ஜீவா. நளினி ஃபர்ஸ்ட் நல்லா இருக்க மாட்டி, இப்போ அழகா இருக்கா. தேங்க்ஸ். பாத்தியாடி ஓவரா பேசுன. ஜீவா அப்ப நான் நல்லா இல்லையா? நீ நல்லா 4 அண்டாவை கட்டி புடிச்ச மாதிரி இருக்கிறமா. டேய் கும்முறா. ராஜேஷ் கம்னுடா. ஜீவா சொல்லட்டும். சொல்லுடா, நீதான் சொல்லணுமா? நல்லா 4 அண்டா சைஸ்ல இருக்கிறேன்னு சொல்லு. டேய் கம்முறா, நீயும் நல்லா தாங்குற. இதெல்லாம் என்னப்பா மூஞ்ச? இந்த மூஞ்ச வச்சுக்கின்னு இந்த ரெண்டு மூஞ்ச நீ கரெக்ட் பண்றியா? ஆமா நீங்க யாரு? ஏய் நன்னியோட அண்ணன்டா. அண்ணா ஜீவா மிரட்டாதீங்கண்ணா. இது ஒரு மூஞ்சி. இந்த மூஞ்சிக்காக நீங்க ரெண்டு பேரும் போட்டி வர போறீங்களா? கரெக்டா சொன்ன பண்ணியா? காலையில இருந்து ஒரே போனு. யார் பண்ணுத்த? இதோ இருக்குதா, இதான் நல்லா 4 அண்டா சைஸுக்கு. ஏ ஜீவா கூட்டினா, ஏ ஜீவா கூட்டினா, ஜீவா கூட்டினான்னு. ஜீவா படிக்கும் போது என்கிட்ட இருந்து ஊருக்கு அப்படின்னு போவேன், ஞாபகம் இருக்குதா? நீ அவன் சோத்து புடின்னு போனே, அது ஞாபகம்தா? ஏய் கம்முனுடா. சொல்லு ஜீவா, ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் மறக்க முடியுமா? அதெல்லாம் பழைய கால நினைவுகள். அது டேய் தவளை கோட்டா மூஞ்ச, உனக்கு என்னடா பழைய கால நினைவுகள் இருக்குதா? இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்தா? அது வந்து என்ன என்ன சொல்றது நானு? சொல்லு ஜீவா. வெளிநாட்டு தானே போயிருந்தா? அப்படிதான் சொல்லிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆமா ஆமா வெளிநாட்டு தான் போயிருந்தேன். மூஞ்ச கட்டியா? இந்த மூஞ்சிதான் வெளிநாட்டுக்கு போயிருச்சா? ஏ ராஜேஷ் அவன் ஃபாரின் தான் போயிட்டு இருந்தா, என்ன கலாய்க்கிற?
அப்படிதான் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பா. சொல்லிட்டா உண்மையா? இது வேணாம் வேணாம். என்னடா உண்மை முலாமாய் முஞ்சியா ஒழுங்கா சொல்று. யாரோட முளமோய் மூஞ்சின்ற காவால பனானா பொறுக்கி துண்ண பையா. பொறுக்கி துண்ணலடா, பொறுக்கி எடுத்துன்னு வந்து என் தங்கச்சி காப்பாத்தினேன். அண்ணா காவல் விழுந்த பழத்தை எடுத்து வந்து கொடுத்தா இந்த தங்கச்சிக்கு. என்ன இப்ப துண்ணா என்ன மேல இருக்கிற தோல் எடுத்துட்டா உலகத்துல நல்லா தானே இருக்கு போதே. ஷேம் ஷேம் பப்பி ஷேம், காவல் விழுந்த பழத்தை தின்னு இருக்கிற. ஏய் கம்முனு இருடி, அசிங்கப்படுத்தாத. ருக்கு நளினி இப்ப என்ன பண்றீங்க? நீ என்னடா பண்ற முதல்ல அத சொல்றா. நான் என்னத்த சொல்றது? சொல்லுப்பா, கலெக்டர் பச்சு இப்பதான் வந்துக்கிறானே. வாவ், ஜீவா கல்ட்டுக்கா படிச்சிருக்கீங்க. அப்ப ஜீவா எனக்கு தாண்டி ஓவரா பீத்திக்காதடி. அழுகி போன பழம் தின்ன பொண்ணு உன்னெல்லாம் சட்டை கூட பண்ண மாட்டான் ஜீவா. ஜீவா, நான் உன்னை ஸ்கூல் படிக்கும் போது காதலிச்சேன், என்னதான் நீ லவ் பண்ற? அது என்ன கேக்குது, நீ என்னடா சிச்சினுக்குதா? ராஜேஷ், ஜீவாவை அடிக்காத, எனக்கு கோவம் வரும். எனக்கும் தான் கோவம் வரும். ஏய் அவன் ஒரு ஆள் என்ன இப்படி போட்டி போறீங்க? ஏய் ஒழுங்கா சொல்லி இவ்வளவு நாள் எங்க போயிருந்தா? நான் காரிங் போயிட்டு வந்தேன். காரினா பாரின்னு சொல்லுவாங்க, அது என்னடா காரினா? இந்த நாதாரிக்கு ஃபாரின் சொல்லி தரல, இது ஃபாரின் போய்க்குதா? ஏன்டா மானத்தை வாங்குற? அண்ணா ப்ளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேக்குறேண்ணா, ஜீவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கண்ணா. ஏய் நீ சொன்னா போதுமா? என் ஆளு ஜீவா சம்மதம் சொன்னதான் நடக்கும். நான் வேணுமா அவன் வேணுமா? நீயும் சொல்லு ஜீவா. நீ 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 எட்டி விட்டு எலி பந்து போய் பூந்துக்கு நடா நீங்கிற. எப்பா தம்பி, இவனை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமாகுது. நீ எங்க இருந்து வந்துக்கிறா ஒழுங்கா சொல்லுப்பா. சொல்றேன் கேளு. நாதாரி காம்பவுண்ட் சேர்த்து மேல இருந்து உயிந்த மண்டில அடி பத்து பைத்தியம் ஆயி போச்சு. பைத்தியமா? இப்பதான் தெரிஞ்சுக்கிதுன்னு பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து அனுப்பிச்சுக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துடுச்சியா? ஐய அப்படியா கதை? அண்ணா நான் வீட்டுல பத்திரமா இருக்கேன், நீங்க லவ்வா லட்டு வாங்கிட்டு வாங்கண்ணா. பாத்தியா பைத்தியம் உடனே பறந்து ஓடி போச்சா? ருக்கு நளினி போயிட்டா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. செருப்பு போட்டு வரல, யார பேர் சொல்லி கூப்பிடுற? மானம் கட்டுவன அவ்வளவுதான் உனக்கு. உங்க பாரு பைத்தியமா பைத்தியம். இதை கட்டிட்டு நான் என்ன பண்றது? தப்புச்சண்டா அப்பா. டேய் நட எல்லாம் போயிட்டாங்க. போவாமா வா, திருப்பி உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இட்டு போல. வாடா. டேய் வாடா. வந்தானுங்க கொஞ்ச நேரம் கலாட்டா பண்ணானுங்க, போகினாட்டானுங்க. இதுக்கு வேற லவா லட்டு வாங்கிட்டு வரணுமாமா?